இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கபன் பார்க்கில் வந்து பெங்களூர். நாங்கள் சுற்றி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னென்ன சாப்பிட்டோன்னு இப்போ பார்த்தாலும் சாப்பிட்றதா போடுறோம் இல்லைங்க. ஏதோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, என்னென்ன சாப்பிட்டோன்றது. அழகாக வந்து ரொம்ப மொறுன்னு பூரி விற்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப மொறு சூப்பராக இருந்துச்சு. வேர்க்கடலை போட்டு அதை சாப்பிட்டாச்சு. அப்படியே வந்தால் எங்களுக்கு வந்து ஹாட் மில்க் இருந்தது. ரோஸ்டட் காஃபிலாம் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே நாங்கள் கிளம்பி வந்து முடிக்கும்போது தீர்ந்துருச்சு. அதனால் வந்து ப்ளைன் காஃபி வாங்கி குடித்தாச்சு. ரோஸ்டட் காஃபினா அங்கேயே வந்து காஃபி கொட்டையை வறுத்து கொடுப்பாங்களாம். ஸோ எல்லா கேனும் காலி. அதில் வந்து கோகோனட் மில்க்கு கூட இருந்துச்சு. எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதனால் ப்ளைன் காஃபி மட்டும் வாங்கி குடித்தாச்சு. அப்படியே வந்து பெரிய ஃப்ரூட் ஸ்டால் கடை மாதிரி வச்சுருந்தாங்க. அதனால் எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்சட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலந்து வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு பப்பாளி பழம் அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பழங்கள்லாம் அப்படியே பழங்கள் நம்ம எடுக்கிறது சந்தோஷம் தானே. நம்மளோட எல்லா பழங்களும் ரவுண்டு அப்படி வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரூட் சாலட் ஒரு கப்பு ஃபுல்லாக வாங்கி சாப்பிட்டாச்சு. பப்பாளி பழம் ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப இனிப்பாச்சுங்க பப்பாளி பழம். அதையும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஏன்னா அப்படியே நடந்து வந்தோம்னா விதான் சௌதர் நம்ம பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு கொய்யா பழம் சூப்பராக இருக்கும். அந்த கொய்யா பழத்தை நம்ம வாங்கி சாப்பிடுவோம். நேராக அடுத்து கொய்யா பழம் வாங்கி சாப்பிடுவோம். கொய்யா பழம் நல்லா சிகப்பு கலருங்க. செவேலேருந்து பெருசு. அழகாக லைட்டாக மிளகாத்தூள் வச்சு கொடுக்குறாரு. ஸோ அதையும் 2 வாங்கி சாப்பிட்டாச்சு. ஃப்ரூட்ஸாக தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம். பொரி தான் வாங்கி சாப்பிட்டது. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு. அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் நம்ம அப்படியே போனோம்னா நமக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வரும். மெட்ரோவில் ஏறி வீட்டுக்கு வர வேண்டியதான். சரி, கொய்யா பழத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே விதான் சௌதனை அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு ரோடை கிராஸ் பண்ணி மெட்ரோவில் ஏறி வந்தாச்சு. பழம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோ இனிப்பு. பப்பாளி பழம் எப்படி இனிப்பாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த சிவப்பு கொய்யா பழம் அவ்வளோ இனிப்பாச்சுங்க. வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே தான் சௌதர் பார்த்துட்டு எதிர்த்தாப்பில் போய் மெட்ரோ ரயில்வேல ஏறியாச்சு. அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணுற சேர் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதையும் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்த சேரு சூப்பராக இருக்குங்களா. ஃபுல்லாக உட்டு தாங்க. இதெல்லாம் கிடையாது, இரும்பெல்லாம் கிடையாது. உட்லேயே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட்டு ஃப்ரீயாக உட்கார முடியாது, கொஞ்சம் தான் உட்கார முடியும். ஓகே, ட்ரெயின் வந்துடுச்சு. பாய்.